வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்ரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேசிகஞ்சாபி நமாமி வித்யை. த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஷ்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவதேவ. ஓம் நமோ பிரம்மாதிப்யः பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யः வம்ச ரிஷிப்யः மஹத்ப்யः நமோ குருப்யः. சர்வ உபப்ளவ ரஹிதः பிரஜ்ஞானகணः பிரத்யகர்த்தः பிரம்மைவாஹமஸ்மி. யஸ்மாஜ்ஜாதம் ஜகத்சர்வம் யஸ்மின்னேவ பிரலீயதே ஏனேதம் தார்யதே சைவ தஸ்மை ஞானாத்மனே நமः. யைரிமே குருபிः பூர்வம் பதவாக்ய பிரமாணதः வியாக்கியாதாः சர்வவேதாந்தாः தான் நித்யம் பிரணதோஸ்ம்யஹம். தைத்திரீயக சாரஸ்ய மயாச்சார்ய பிரசாததः விஸ்பஷ்டார்த்த ருச்சீனாம் ஹி வியாக்யேயம் சம்பிரணீயதே. தைத்திரியோபனிஷத் பிரம்மானந்தவல்லியில் இருக்கிற மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் படிக்கிறது அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணிட்டு படிக்கிறோம். சில பேருக்கு அடிப்படை புரியணுங்கிறதுக்காக வேண்டி முகவுரையாக சில விஷயங்களை சொல்கிறேன். நம்ம வைதிக தர்மப்படி, நம்ம பாரத தேசத்தினுடைய ஹிந்து மதப்படி மனித பிறவி என்பது மிகவும் அரிதானது. மனித பிறவி அரிதானதுங்கிறது மறுபிறவி கொள்கையை ஒத்துக்காமல் சொல்லவே முடியாது. ஜீவாத்ம புத்தி இல்லாமல், புனர்ஜன்மவாதத்தை சொல்லாமல் மனுஷ ஜன்மாவினுடைய மகத்துவத்தை யாராலையும் சொல்ல முடியாது. வேறு எந்த கோணங்களில் சொன்னாலும் இதுக்கு ஈடு கிடையாது. ஆக நமக்கு வாழ்க்கையில் என்னெல்லாமோ கிடைக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறோம். இதெல்லாம் புரியணும். மற்ற மதங்களில் இந்த புனர்ஜன்மவாதம் இல்லை. அப்படி ஒத்துண்டாலும் சரியாக அவங்களால சொல்ல முடியறதில்லை. இன்னும் சொல்லப்போனால் சில மதங்களில், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதத்துலலாம் பெண்களுக்கெல்லாம் ஆத்மாவே கிடையாது. பெண்கள்லாம் இந்த மாதிரி ஜட வஸ்து.
அதாவது போக்ய வஸ்து, ஒன் ஆஃப் தி சென்ஸ் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். மற்ற மதங்களில், நம்ம மதத்தில் அப்படி இல்லை. அப்படி பார்த்தா மென் ஆல்சோ சென்ஸ் ஆப்ஜெக்ட் தான் இல்லையா? மேல் ஆல்சோ சென்ஸ் ஆப்ஜெக்ட் தானே. ஒருத்தருக்கும் ஃபீமேலுக்கு மேல் சென்ஸ் ஆப்ஜெக்ட்டு, மேலுக்கு ஃபீமேல் சென்ஸ் ஆப்ஜெக்ட் தானே. அப்படி பார்த்தா, ஆனால் அது அப்படி சொல்கிறாங்க அவங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, அவங்க மதத்தில் இப்படி இருக்குதுன்னு. சோலே கிடையாது, மேலுக்கும் ஃபீமேலுக்கும் சோல் கிடையாது. நம்ம மதத்தில் புல்லுக்கு கூட ஆத்மா இருக்குது. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் கல்லா மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். இப்போ எப்படி சொல்லியிருக்கார் அவர்? ஆக இந்த மனுஷ சரீரம் கிடைக்கிறதுக்கு எல்லா மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன், மோட்சம் அடைஞ்சுட்டேங்கிறார். அப்போ இந்த மனுஷ ஜென்மா கிடைக்கிறது துர்லபம். அது முதல்ல நமக்கு இந்த ரேரஸ்ட், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் கூட. என்னது மகதா புண்ணிய பண்ணியேன கிரீத்தேயம் காயனௌஸ்துவயா. ரொம்ப புண்ணியங்கிற பணத்தை கொடுத்து இந்த உடம்புங்கிற படகை நீ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு ஒரு சாஸ்திரத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. காய நௌஹு, நௌஹுன்னா படகு, துவயா உன்னால், மகதா புண்ணிய பண்ணியேன பெரும் புண்ணியங்கிற பணத்தை கொடுத்து, இயம் காயனௌஹு இந்த உடம்புங்கிற படகை கிரீதா துவயா உன்னால் வாங்கப்பட்டிருக்கு. எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னா, இந்த படகு எதுக்கு வேணும்? படகு எதுக்கு வேணும்னா, இந்த நதியை ஜலம் அதிகமாக இருந்தால் அதை கடக்கிறதுக்கு தானே வேணும். அது மாதிரி இந்த சம்சார சாகரத்தை கடக்கிறதுக்கு இந்த ஜீவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற படகம். இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மாவுக்கு, உயிருக்கு சம்சார சாகரம், மறுபடியும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம்னு சொல்கிறதுனால மறுபடியும் மறுபடியும் ஜென்மா எடுத்துட்டு இருக்கிறதுலேருந்து, இதுதான் ஜென்ம மரண பிரவாக சம்சாரா. இது பெரிய சமுத்திரம் மாதிரி இருக்குது. இதிலிருந்து நாம் கடந்து போகிறதுக்காக எப்படி ஒரு சாகரத்தை கடக்கிறதுக்கு, ஒரு பெரிய ஆற்றை கடக்கிறதுக்கு எப்படி ஒரு படகு சாதனமாக இருக்கோ, அப்படி சம்சாரத்தை கடக்கிறதுக்கு சாதனமாக இருக்கிறது மனுஷ சரீரம் சொல்கிறது. மகதா புண்ணிய பண்ணியேன, பண்யம்னா பணம், பணம்ங்கிறதே சம்ஸ்கிருதம் தான், பணாய நமகான்னு வருது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். ஆக மகதா புண்ணிய பண்ணி, எவ்வளோ புண்ணியம் பண்ணியோ தெரில, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமேன்னு பாடுறாங்க. கிரீத்தேயம் காயனௌஸ்துவயா, உன்னால் இந்த படகு வாங்கிட்டு வரப்பட்டிருக்கு. இப்போ கடையில் போய் பணத்தை கொடுத்து ஒரு சாமானை வாங்குகிற மாதிரி இந்த ஜீவாத்மா எத்தனையோ மனுஷ ஜென்மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த புண்ணியத்தினால மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கார். அப்போ பகவான்கிறது எப்படி, கடையில் போய் கடையில் இருக்கிற வஸ்துவை நம்ம வாங்குகிறோம், நம்ம ஒரு பணத்தை கொடுக்குறோம், அவன் சாமானை கொடுக்குறான், பொருளை. அதை கொடுக்குறவனும் ஒரு சேதனன், வாங்குறவனும் சேதனன். சேதனா என்ன? கான்ஷியஸ் பீயிங். ஆனால் அங்கே இருக்கிற பொருளெல்லாம் ஜடப்பொருள், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் பணத்தை கொடுக்குறேன், பணம் ஒரு ஜட வஸ்து. அவனும் ஏதோ ஃப்ரிட்ஜை கொடுக்குறான், டிவியை கொடுக்குறான், ஏதோ ஒரு சாமானை கொடுக்குறான், அதுவும் ஜட வஸ்து. கொடுக்குறவன் வாங்குறவனும் சேத்தனன், கொடுக்குறவனும் சேத்தனன். இந்த வஸ்து மாத்திரம் அச்சேதன வஸ்து. அப்போ நம்ம நிறைய புண்ணியம் பண்ணி பகவான்கிட்ட, பகவான்கிற கடைக்காரங்கிட்ட, இந்த ஜீவன்கிற வாங்குறவன், விக்கிரமம் பகவான் வச்சுக்கோங்க ஒரு வார்த்தைக்கு, பகவான்கிட்ட போய் புண்ணியங்கிற பணத்தை கொடுத்து இந்த உடம்புங்கிற படகை சம்சார சாகரத்தை கடக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கும். மகதா புண்ணிய பண்ணியேன கிரீத்தேயம் காயனௌஸ்துவயா. எதுக்குன்னா பாரம் துக்கோததேர் கந்தும், துக்கோததேஹே பாரம் கந்தும் துவயா கிரீதா. இந்த துக்கங்கிற இந்த திரும்ப திரும்ப என்னென்னா, ஆனந்தம் வரப்போகிறது இந்த செக்கு மாடு மாதிரி
துக்கோததேக பகவானே சொல்கிறார், ஏஹி சம்ஸ்பிருஷஜா போகாக துக்கயோனையே ஏவதே ஆத்யந்தவத்வம் சாதிசயத்துவம் என்ன பரிணாமே விரசத்துவம். சந்திரசேகர பாரதி சுவாமி இவ்வளோ சொல்லுவார் நிறைய, என்னெல்லாம் தோஷம் இருக்குதுன்னு. தோஷ தரிசனம். விரஜ்ய விஷயவ்ராதாத் தோஷ திருஷ்டியா முகுர்முகு மனசஸ்வலக்ஷ்யே ஸ்வலக்ஷ்யே நியதாவஸ்தா மனசம உச்சியத்து. சமத்துக்கு சொல்கிறார், சமத்துக்கு ஹேத்து சொல்கிற போது விஷய விரஜ்ய விஷயவ்ராதாத் தோஷ திருஷ்டியா முகுர்முகு முகு முகு தோஷ திருஷ்டியா விஷயவ்ராத்தேஷு விரஜ்ய விரஜ்ய ஸ்வலக்ஷ்யே நியதாவஸ்தா. தன்னோட லட்சியத்தில் மனசை வைக்கிறதுக்கு பேர் சமஹா. வேதாந்தம் படிக்கிறதுக்கு அது ஒரு குணம். இந்த சமஹாங்கிறது ஒரு உத்தமமான குணம் வேணும். மனசு அடங்கி இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அடிக்கடி செல்ஃபோனை பார்த்துட்டே இருந்தால் கொண்டு வராதிங்கன்னு சொல்கிறேன், அப்பவும் கொண்டு வரார். இங்கேருந்து வெளியில் போனோடனே முதல்ல அதுதான் தரிசனம், ஈஸ்வர தரிசனம். இதா வந்திருக்கா ஒரு இங்கே எழுதி போடுங்க, தொலைபேசியில் கொலைபேசியும் அது அலைபேசியில் கொலைபேசியை தவிர்ப்பீர் அப்படின்னு போடுங்க. ஆத்மாவே கொல்றது, ஆத்மஹத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, தற்கொலை பண்ணிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி எங்கே போனாலும் இதை சுமந்துண்டு. இப்போ இந்த துக்க சாகரத்தை கிடக்கிறதுக்காக துக்கோததேகே பாரம் கந்தும் கிரீதா. அடுத்தது வரையில் சொல்கிறது, தர யாவன்ன பித்தியத்தே யாவத்து ந பித்தியத்தே இயம் காயனவு தாவத் துவரையா தர. இந்த சரீரம் எப்போ உடைஞ்சு போகும்னு யாருக்கு தெரியும்? சரீரங்கிற படகு எப்போ உடையும் தெரியாது. ஏற்கனவே ஏகப்பட்ட ஓட்டை இருக்குதுல்ல. ஆக நவத்வார புறம்ங்கிறது. அதில் இது எப்போ உடையுமோ தெரியாது. சீக்கிரம் கடந்து விடு. திரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி பவார்ணவ தரணே நௌகா. அதனால் நீ இந்த சத்சங்கத்தை இருந்து நீ இதெல்லாம் ஜெயிச்சுடுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் நம்மெல்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். இன்னும் எது வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம் தேவைங்கிறது தெரியறதில்லை. எத்தனை பேர் சொன்னாலும் புரியறதில்லை. தாய்மானவர் அப்போயே பாடுறார், அதை சொல்கிறார். சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சுருதியெல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லவும் கேட்டும் அறிவின்றியே பெம்மான் மௌனி மொழியையும் தப்பி பேதமையால் வெம்மாய காட்டினில் அலைந்தேன் அந்தோ விதிவசமே. எல்லாரும் எத்தனையோ எடுத்து சொல்லியும் கேட்காம என்னோடய ஆசையை என்ன விடுறது? ஆஷா பாஷ சதைர் பத்தாக காமக்ரோத பராயணாக. கீதையில் அசுர குணங்கிறார். ரொம்ப நூற்றுக்கணக்கான ஆசை பாசங்களால் கட்டி போடப்பட்டிருக்கான். எப்போ பார்த்தாலும் ஆசையும் வெறுப்பும் விருப்பும் அதிகமாக இருக்கான். ஈஹந்தே காமபோகார்த்தம் அந்நியாயேன அர்த்த சஞ்சயான். இன்னும் நிறைய அனுபவிக்கணும்னு சொல்லிவிட்டு அநியாயமாக பணத்தை சேர்க்குறாங்கிறார். அந்நியாயேன அர்த்த சஞ்சயான். இதை மத்திய மயாலப்தம், இவ்வளோ கிடைச்சுடுத்து, இவன் பிராப்சே மனோரதம், இன்னும் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறான். இதை மஸ்தீதம் அப்பிமே, இதெல்லாம் எனக்கு இருக்குது, எனக்கு ஏற்கனவே 4-5 இடத்துல ப்ராப்பர்ட்டி இருக்குது, பவிஷ்யதி புனர்தனம், மறுபடியும் எனக்கு பணம் நிறைய வரப்போகிறது. ஆனால் ஜால்ரா போடுறதுக்கு 10 பேர் இருப்பான். நிம்மதியாக இருக்கியான்னு ஒருத்தன் கூட கேட்க மாட்டான். சரி இத்தனைலாம் வச்சுருக்கியப்பா சந்தோஷமாக இருக்கியான்னா அதுதான் என்னன்னு தெரிய மாட்டேங்கிறது. ஜோசியர் சொல்லியிருக்கார் இப்போதைக்கு இல்லைன்னு. இப்போ இந்த மனுஷ ஜென்மாவோட மகிமையை தெரிஞ்சுக்கணும். அதில் என்னென்னா முக்கியமாக நம்ம படிக்கிற சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரமாக இருக்கிறதுனால இதுக்கு முமுட்சுத்துவம் வேணும். மோட்சத்தில் ஆசை வேணும். மோட்சம்னா வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள். எப்பவும் நிம்மதியாக இருக்கிறது, அவ்வளோதான். என்ன நடந்தாலும் நிம்மதியாக இருக்கிறது. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும், ஆமாம், பாட்டு மாத்திரம் சொன்னால் போராது. இதில் வரப்போகிறது ஒரு வாக்கியம், அபயம் பிரதிஷ்டாம் விந்தத்தே
அதசோ பயங்கதோ பவதி யதாஹ்யே வைஷயே தஸ்மின் உதரமந்தரம் குருதே அத தஸ்ய பயம் பவதி தத்வேவ பயம் விதுஷோ மன்வானஸ்ய. சொல்ல போகிறார். நிஜமாவே அபயப்பிராப்தி, சும்மா வார்த்தையில் இல்லை. ஆத்மா நித்திய அபயஸ்வரூபமாக தான் இருக்குது. நம்ம அனாத்மாவோட சம்பந்தம் வச்சுன்னு தான் பயப்பட்டுன்னு உட்காந்துருக்கோம். ஆக மோட்சத்தில் ஆசை வரணும். ஆனால் அந்த மோட்சம்னா என்ன, மோட்சத்தில் ஆசை வரணும், அது என்னன்னு தெரிஞ்சால் தானே மோட்சத்தில் ஆசை வரும். இப்போ மோட்சங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய பதம், வீடு பேர் தமிழில் சொல்கிறோம். அறம் பொருள் இன்பம் வீடடைதல் நூற்பயனே. எந்த புஸ்தகமாக இருந்தாலும் இந்த 4 விஷயம்தான் இருக்கணும். ஒன்று தர்ம விஷயமாக இருக்கணும், இல்லாட்டி அர்த்த விஷயமாக இருக்கணும், இல்லாட்டி காம விஷயமாக இருக்கணும், இல்லாட்டி மோட்ச விஷயமாக இருக்கணும். இதை பார்த்து அர்த்தம்தான் பெருசு, வாஸ்ட் ஏரியா சப்ஜெக்ட். தர்மமும் அப்படி தான். மோட்சத்தையும் நிறைய விசாரங்கள்லாம் பண்ணுறோம். அப்போ மோட்சம்னா என்னென்னு தெரியாமல் மோட்சத்தை யார் வரும்போது, இப்போ பணம்னா தெரியுறது, வீடுன்னா சாலிடாக இருக்குது, டேஞ்சபிளாக இருக்குது. அப்புறம் ஜனங்கள் ரிலேஷன்ஷிப்னா புரியுறது, இதெல்லாம் நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும்னு தோன்றுறது. ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறது. ஆனால் கொடுக்காட்டாலும் நம்ம ஒன்று அதை விடுறதுக்கு தயாராக இல்லை. அது வச்சுக்கவும் முடியல, விடவும் முடியல அப்படிங்கிறா. அப்படியே சொல்லணும். நிறைய பேர் பாருங்க, சென்னையில் எங்கிட்ட சொல்கிறதெல்லாம் கேட்டால் சிரிப்பாக வருது. ஒருத்தரும் பங்களா வீடு பெருசாக கட்டியிருக்கா. 3000 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறா, 5000 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறா, 27 ஏசி இருக்குது, 2 ஆள். எல்லாம் அமெரிக்காவில் இருக்குது, அங்கே இருக்குது அப்படிங்கிற. இவாளுக்கு அங்கே போக மனசு இல்லை, அங்கே இருக்கவன் இங்கே வரமாட்டான். அவன் சும்மா சொல்லிகிட்டே இருப்பான், ஒன்றும் நடக்காது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுவாமிஜி ஒரே கவலையாக இருக்குது. ஏன் அப்படின்னு. இல்லை, இந்த ஃப்ளாட் இங்கே 8 இருக்குது. ஒருத்தர் சொன்னால் நிஜமாகவே நடந்தது. இது மாதிரி இப்போ நாங்கள் இருக்கிற ஃப்ளாட் மாதிரி 8 ஃப்ளாட் இருக்குது. இதில் 8 ஃப்ளாட்டும் ஒரு ஃப்ளாட்டும் 3000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஆனால் நாங்கள் கப்புளாக இருக்கோம். எல்லாருக்கும் வயசாகிடுது. எல்லா குழந்தைகளும் அமெரிக்காவில் இருக்குது. இப்போ எங்களுக்கு இந்த குழந்தைகள் இங்கே இதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. எங்களால் அலைய முடியல. என்ன பண்ணுறதுன்னா, என்ன பண்ணுறது, செத்து போனால் அப்படி தானாக என்னவோ அழுட்டு போகிறது. எவனோ வந்துட்டு போகிறான், அது எப்படி விட முடியும்னா, நீ என்ன தூக்கிட்டா போக முடியும்? என்னையா என்ன பேசுகிற நீ? ஏதாவது ஜெனுவினாக பேசுகிறியா? என்ன நான் புத்திலாம் பேசுகிறேன்னா நீ புத்திலாம் பேசுகிறியா? என்ன பண்ண முடியும்? நான் விட்டுருக்கேன். ந கர்மனா ந பிரஜையா ந தனேனன்னு விட்டுட்டு வந்திருக்கேன். புரியாது பாவம். என்ன சொல்ல முடியும்? மனசு முழுக்க அது இது. அப்போ என்னமோ அதுதான் என்னமோ பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட இருந்த மாதிரி, செத்தப்புறம் அது கூட வரப்போகிற மாதிரி என்ன பிரமையில் அவஸ்தைப்படுறோம். செத்து தான் ஆணும், வேறு வழி கிடையாது. என்னெல்லாம் நம்ம வைத்தியம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் சாஸ்வதம் கிடையாதே. அனித்யானி சரீராணி விபவோ நைவ சாஸ்வதா. அதுக்காக வேண்டி அதுக்காக நான் ரொம்ப வைராக்கியத்தை சொல்கிறதுக்காக இந்த இடம் கங்கைக்கரையில் இது வேறு என்ன இங்கே சொல்லுவோம் நாங்கள் சாதுக்கள் சன்னியாசிகள். அதனால் அதில் சாந்தி. இப்போ நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய பங்களால் இருக்கியே, 3000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கே, அங்கே பிளாட்ஃபாரத்தில் நான் தினம் பார்க்குறேன், பெசன்ட் நகரில் நிறைய பேர் படுத்துட்டுருக்கான் ரோட்டில். உனக்கு ஒன்றுமே இவ்வளோ பெரிய பங்களா இருந்துன்னு நிம்மதியாக இருக்கு. அவன் ஆனந்தமாக தூங்குறான்ப்பாங்க. காலம்புரை 8 மணிக்கு அவ்வளோ வண்டி போயின்னு இருக்க, பரம சந்தோஷமாக தூங்கிட்டு இருக்கான். இது உனக்கு இல்லையே. இப்போ யார் ஆனந்தமாக இருக்கான்? இதெல்லாம் தான் மாயாசக்தி. மம மாயா துரத்தியா. யார் தான் இதுக்கு யார்கிட்ட தான் இது தப்பிக்க முடியாது? அகடித்த கடனா பட்டியசி மாயா. படித்தவனும் மாட்டின்னு தான் முழிக்கிறான். எல்லாரும் அதில் தான் இருக்காங்க. ஆஹா, மோட்சத்தில் ருச்சி வரணும்னா நிம்மதியாக இருக்கிறதுன்னு சுருக்கமாக சொல்லிவிட்டேன். நிம்மதியாக இருக்கிறதுனா எப்படி நிம்மதியாக இருக்கிறது? அங்கே தான் பெரிய கேள்வியே இருக்குது. நமக்கு ஒரு மனசில் என்னென்னா இதெல்லாம் இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். அதுக்கு நம்ம அடிக்கடி நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன், நம்முடைய தேவைகள் உடல் ரீதியான தேவைகள், மன ரீதியான தேவைகள், அறிவு ரீதியான தேவைகள்னு 3 இருக்குது. நம்ம ஒரு ரீதியான தேவைகளை மாத்திரம் நிறைவேற்றினா போராது.
இந்த மூணுக்கும் நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கு. நம்ம ஒரு ஏரியாவை மாத்திரம் பண்ணிவிட்டு ஊரெலாம் அதை தான் புகழ்வான். நம்ம பணத்தையும் பார்த்து பண்ண நிம்மதியை யார் பார்க்குறா? யார் நிம்மதி? யார் நிம்மதி இருக்குன்னு? நிம்மதி உள்ளுக்குள்ளே இருக்குது, வெளியில் யாருக்கும் காட்ட முடியாது. நான் சந்தோஷமாக இருக்கேன்னா இல்லையான்னு யாருக்கு தெரிய போகிறது? அது ஒரு வேளை சிரிக்கிறதுனால சந்தோஷமாக இருக்கார் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் உண்மையிலேயே எல்லோரும் நிம்மதியாக இருக்கான்னு அவனுக்கு தான் தெரியுது. ஆத்ம பிரத்யக்ஷம்னா பரப்பிரத்யக்ஷம் அவனுக்கு தான் தெரியும். எனக்குள்ளே நான் எப்படி இருக்கேன், என்னோடய மனசில் எப்படி ஒரு சாந்தி இருக்குது, நிறைவு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். இன்னொருத்தருக்கு தெரியாது, தெரிய முடியாது, தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ அது மாணிக்கவாசகர் சொல்கிறார், உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்துங்கிறார். அவர் புரிஞ்சுன்னு தானே பாடுறார். கறந்த பால் கண்ணலோடு நெய்கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். இதெல்லாம் ஒரு லைனாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுமா? சும்மா வேர்டு மாதிரி தெரியும் நமக்கு. குறைவிலா நிறைவேங்கிறார். பார்த்தா ஒரு துண்டை கட்டின்னு இருக்கார் அவர். விக்கிரத்தை பார்த்தா சும்மா ஒரு துண்டை கட்டின்னு இருக்கார் அவர். ஒன்றுமே இல்லை. ஊராக போயிருக்கார், கோயில் கோயிலாக போய் பாடியிருக்கார். நாடும் நகரமும் நற்றிரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே. மோட்சம்னு சொன்னால் மோட்சத்தில் இப்போ எனக்கு நிறைய பணம் சம்பாதிச்சாச்சு, எல்லாம் குடும்பமெல்லாம் நடத்தியாச்சு, நிறைய நல்ல காரியமும் பண்ணியாச்சு. ஆனால் இது மாத்திரம் மோட்சத்தை நிம்மதியை கொடுத்துடாது. ஏன்னா மோட்சத்துக்கு பிரச்சனை நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் தன்னை பற்றி அறியாமைன்னு சாஸ்திரம் சொல்கிறது. தன்னை பற்றிய உண்மையை அறியாமை. நான் யாருங்கிற உண்மை எனக்கு தெரியல, நான் பார்த்துட்டுருக்கிற இந்த உலகத்தினுடைய உண்மை தெரியல, எனக்கும் இந்த உலகத்துக்கு இருக்கிற சம்பந்தத்தினுடைய உண்மை தெரியல. இந்த மூணு தான் தெரியலன்னா வேறு என்ன தெரியணும்? இந்த மூணு தான் தெரியல. வேறு என்ன தெரியணும்னா என்ன? வேறு எது தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? நான் எதுக்காக பிறந்திருக்கேன்னு எனக்கும் தெரியல, எதுக்காக நான் லீவ் பண்ணுறேன்னு தெரியல, ஏன் பணம்னு பேயாக அலையிறேன்னு தெரியல, ஏன் சுகம்னு அலையிறேன்னு எனக்கு தெரியலை. இதை என்னால் விடவும் முடியலை. ஏன் வந்ததுன்னு தெரியல, ஏன் போகிறதுன்னு தெரியல. இதுக்கிடையில் என் வாழ்க்கையை பற்றி நான் எனக்கு நிம்மதி இந்த அறிவு இல்லாமல் எப்படி நான் நிம்மதியாக இருக்க முடியும்? ஆக இந்த அறிவை சம்பாதிக்கணும். மோட்சம் முமுட்சுத்துவம் அப்படின்னா இந்த மோட்சத்தில் ருச்சி வேணும்னா எனக்கு என்ன இருந்தாலும் சரி, பணம் வந்தால் என்ன போனால் என்ன, நிந்தந்து நீதி நிபுணா எதிவா ஸ்துவந்து லக்ஷ்மி சமாவிஷத்து கச்சது வா யசேஷ்டம் அத்தேவ வா மரணமஸ்து யுகாந்தரே வா நியாயாத் பதம் ந பிரவிச்சலந்தி தீராக. என்ன வேணால் வந்துட்டு போகணும். படித்தவங்க மகான்கள் என்ன இகழ்ந்தாலும் சரி புகழ்ந்தாலும் சரிண்ணா. நிந்தந்து நீதி நிபுணாக, நீதி நிபுணாக எதி நிந்தந்து அதவா ஸ்துவந்து லக்ஷ்மி சமாவிஷத்து கச்சது வா யசேஷ்டம். பணம் வரணும்னா வந்துட்டு போகிறது, போனால் போயிட்டு போகிறதுன்னா அத்யவா மரணமஸ்து, இந்த க்ஷணமே சாகிறதுக்கு தயார். யுகாந்தரேவா, இந்த யுகத்தினுடைய முடிவில் தான் உனக்கு சாவுன்னா அதுக்கும் தெரியும். நான் எனக்கு இதெல்லாம் ஒன்றும் என்ன அஃபெக்ட் பண்ணாது. எத்தவத்தை செய்தாலும் ஏது அவஸ்தைப்பட்டாலும் முக்தரும் மனம் இருக்கும் மோனத்தே. ஆகையினால என்ன வந்தாலும் சரி இதில் எல்லாம் மாட்டிக்காமல் இருக்கிறது தான் மோட்சம். அந்த மோட்சத்தை சாஸ்திர மோட்சம்னு சொல்கிறோம். மோட்சங்கிற பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று விடுபடுறதுன்னு அர்த்தம், இன்னொன்று விடுறதுன்னு அர்த்தம். விடுபடுறதுன்னா என்ன அர்த்தம்? பிறவி பெருங்கடல் அல்லது பிறவி சுழலிலிருந்து விடுபடுவது. விடுபடுவதற்கு பெயர் மோட்சம். ப்ராப்ளத்துலேருந்து ஒரு பிரச்சனைலேருந்து இன்னொரு பிரச்சனை போயிட்டே இருக்கேன். இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடணும் அப்படின்னா, நீ பிரச்சனைகள்லேருந்து இன்னொரு அர்த்தம் என்னது? விடுறதுன்னு சொன்னேன். பிரச்சனைகள்லேருந்து நீ விடுபடணும்னா நீ ஒன்றை விடணும். நீ விட்டையானா நீ பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியும். என்ன விடணும்னா அறியாமையை விடணும், அஜ்ஞானத்தை விடணும்.
தமிழ்லேயே வீடு என்பது 2 அர்த்தத்தில் எடுத்துக்கிறோம் நாம். வீடுன்னா நமக்கு வந்து இப்போ ஆசிரமத்தில் நிம்மதியாக இருக்கீங்களா, வீட்டில் நிம்மதியாக இருக்கீங்களா? நிஜமா? இப்போ வீட்டுக்கு போனால் நிம்மதி வருமோ? சரி, நான் ரொம்ப எல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துகிறேன். சரி, இதையும் கேட்டு ஏன் மானத்தை வாங்க? இப்போ சாதாரணமாக வீடுன்னு சொன்னால் வீட்டில் நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாமா இல்லையா? என்ன வேணாலும் நைட்டி போட்டுக்கலாம், என்ன வேணாலும் ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம், பயப்படாங்க. உண்மை தானே? இங்கே வந்தால் உட்கார்றதுக்கு ஒரு முறை இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது. இது ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. இங்கே வந்தால் மேனர்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம டான்ஸே ஆடலாம் இல்லையா? இப்போ வீடுன்னு சொன்னால் அது நிம்மதியாக கொடுக்குற இடமா இருக்கணும். அங்கே உட்காந்துட்டு ஐயோ இந்த ஒற்றையெல்லாம் அப்படி இருக்கேன்னா போச்சு, அவ்வளோதான். அப்போ அந்த ஒற்றை எடுத்து அடிச்சுன்னு இருக்கணும். இந்த கர்ட்டன்லாம் ரொம்ப நாள் ஆகிடுது. வீடு முழுக்க அதான் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க சாமானை காப்பாற்றுறாங்க, பொருளை காப்பாற்றுறதே இது சரியாக இருக்குது. ஒற்றை அடிக்கும், தூசி எடுக்கும், பெருக்கும், பெருக்கினதே காலம்பரை ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை திரும்பவும் பெருக்கும். இதுலேயே நிறைய பேருக்கு டைம் போயின்ட்டுருக்கு. தொடச்சி அது தெரிஞ்சு கையும் போச்சு. எதுக்கு சொல்கிறேன்? வீடுன்னு சொன்னால் வீட்டில் நம்ம ஆனந்தமாக சந்தோஷமாக, ஹோம் வேறு ஹவுஸ் வேறேங்கிறாங்க. எனக்கு தெரியாது இங்கிலீஷ்லாம். அதனால் ஹோம்ங்கிறது வந்து ஹோம்னா வந்து அதில் சந்தோஷம் இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும் எல்லோரும். ஹவுஸ்னால் என்ன, ஒரே ரவுஸுங்கிறான். ஹவுஸ் எல்லாம் ஒரே ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ எந்த வீட்டில் நம்ம சந்தோஷமாக ஆனந்தமாக நிம்மதியாக ரிலாக்ஸ் பண்ணுறோமோ அது வீடு. இது சாதாரண அர்த்தம். வீட்டில் சாதாரணமாக எல்லோரும் நிம்மதியாக இருப்பாங்கன்னு பொதுவான ஒரு விதி. அது இல்லைங்கிறது வேறு விஷயம். இருந்தாலும் பொதுவாக அதுக்கு தான். இப்போ எல்லோரும் என்னென்னா, அப்பாடா போகணும்னு நினச்சோம் போனோம், இருக்கணும்னு நினச்சோம் இருந்தோம், ஹரித்வாருக்கு போய் ஏதாவது சாமான் வாங்கணும்னு நினச்சோம் வாங்கினோம், எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் காமிச்சோம். நான் போயிட்டு வந்தேன் பார்த்தியான்னு எல்லாருக்கும் கங்கா ஜலம் கொடுத்தாச்சு, அந்த கல்லெல்லாம் புறக்கி அதையும் கொடுத்தாச்சு. அப்பாடா இல்லையா? எல்லாம் முடிஞ்சுது, அப்பாடி அப்படி சொல்லலாம். இப்போ வீடுன்னு சொன்னால் நம்ம நிம்மதியாக இருக்கிற இடம். ஓகே. ஏன்னா தமிழில் வந்து விடு என்பது நீண்டு வீடு என்பது ஆயிற்றுன்னு ஒரு கமெண்ட்ரி இருக்குது, வியாக்கியானம் இருக்குது. வீடு பெற நில் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்கா. மோட்சத்துக்காக பிரயத்தனம் பண்ணு. நில்னா பிரயத்தனம்னு அர்த்தம், முயற்சி செய்யின்னு அர்த்தம். இப்போ வீடுங்கிறது என்ன? வீடுன்னா என்னது? விடுறதுன்னா அஜ்ஞானத்தை விடுறது, தவறான எண்ணங்களை விடுறது. இந்த நாங்கள்லாம் மொட்டை அடிக்கிறோம் இல்லையா, அடிக்கடி விட்டால் தாடி வளர்க்குறோம், இல்லாட்டி மொட்டை அடிக்கிறோம். என்ன பண்ண முடியும்? பூஜை சுவாமிகிட்ட கேட்டாங்க, என்ன சுவாமி தாடி வளர்க்குறீங்க? நான் எதுக்கு வளர்க்குறேன், அது தானாக வளருதுன்னு. எடுக்கிறதாப்பா நான் எடுக்கிறேன் அது. அப்படிம்ப. இப்போ இந்த மொட்டை அடிக்கிறதுனுடைய அர்த்தம் என்னென்னா, கேசநாசகா கிளேசநாசகான்னு சொல்லுவாள். அதனால் மொட்டை அடிக்கிறதுனால மோட்சம் வந்துடாது. மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். அதுக்காக வேண்டி மொட்டை அடிக்கிறவெல்லாம் முட்டாள்னு அர்த்தம் இல்லை. ஆக மழித்தலும் உலகம் பழித்தது ஒழித்து விடின், மழித்தலும் நீட்டலும் வேண்டாம். அதுக்காக மழிக்கிறது. திருவள்ளுவரே தாடியோடு தான் இருக்கார். அப்போ அவர் என்ன கிராப்பாக வச்சுட்டார்? மழித்தலும் நீட்டலும் வேண்டான்னா இது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறதுக்காக. நீ மழிச்சா என்ன, மொட்டை அடித்து நீட்டினா என்ன, ஆனால் உலகம் பழித்தது ஒழித்து விடுவது தான் முக்கியம். உலகம்னா பெரியோர்கள். உலகம் என்பது உயர்ந்ததன் மேட்டே. பெரியோர்கள் சொல்கிறத வந்து நீ கடைப்பிடிச்சியானா தான் அது சரி வரும். அது இன்னொரு இடத்துலையும் சொன்னார் இல்லையா, அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று அப்படின்னார். மற்றவங்க பழிக்கலைன்னா நல்லது, சந்நியாச வாழ்க்கையை சொல்கிறார். அப்போது ரெண்டு அர்த்தம் சொல்கிறேன். விடுபடுறது விடுறது.
விடுபடுறதுன்னா விட்டால் தான் விடுபட முடியும்னா. விட்டாத்தான். எதை விட்டான்னா தவறான எண்ணங்களை, நம்மை பற்றிய தவறான எண்ணங்களை, இந்த உலக உறவுகளை பற்றி, உலகத்தை பற்றி, உறவுகளை பற்றிய தவறான எண்ணங்களை விட வேண்டும். தவறான எண்ணங்களுக்கு காரணமான அறியாமையை விட வேண்டும். அறியாமையை விடுவதுதான் வீடு. அஜ்ஞானத்தை கிவப், மோக்ஷ் அப்படிங்கிற தாத்துவுக்கு கிவப்னு அர்த்தம், விட்டுடுறதுன்னு அர்த்தம். எதை விட்டுடுறதுன்னா இந்த காசியில் போய் ஏதோ கயாலெல்லாம் சொல்லுவான், உனக்கு பிடிச்ச காய்கறி, உனக்கு பிடிச்சதெல்லாம் விட்டுருண்ணா, ஒய்ஃபே விட்டுறான்னா. உனக்கு பிடிச்சதெல்லாம் விட்டுடணும்னா சரி பரவாயில்ல விடுங்க, அப்புறம் பேசுவோம், அது உங்கள் ப்ராப்ளம். அப்போது விடுறதுன்னா ஒரு பிடிச்ச ஒரு காயை விடு, ஒரு இலையை விடு, ஒரு பழத்தை விடு அப்படின்லாம் சொல்கிறான். உண்மையிலே விட வேண்டியது என்னென்னா அகங்கார சந்நியாசா, அஜ்ஞானத்தை விடணும். அஜ்ஞானத்தை எப்படி விடுறது? அடுத்த கேள்வி. இப்போ விடுபடணும்னா விடணும்னா எப்படி வருது பாருங்க. விடுபடுறதுங்கிறது மோட்சம், முச்சு தாத்துவை எடுத்துக்கிறோம். இப்போ மோட்சங்கிற தாத்துவை எடுத்துட்டா விடுறது. அப்போது விடுபடணும்னா நீ விடணும்னா எதை விடுறதுன்னா அஜ்ஞானத்தை விடுறது. அதாவது தவறான எண்ணங்களை விடுறதுன்னு சொன்னேன். தவறான எண்ணங்களை எதனால் விட முடியும்? சரியான எண்ணத்தினால தான் விட முடியும். சரியான எண்ணம் எதனால் வரும்னா சரியான அறிவுனால தான் வரும். சரியான அறிவுனால தான் சரியான எண்ணங்கள் வரும். சரியான எண்ணங்கள் வந்தால் தான் தவறான கருத்துக்கள்லாம் போகும். தவறான கருத்துக்கள் போனால் தான் நம்ம விடுபட முடியும். ஆகவே மோக்ஷம்னு சொன்னால் பொதுவாக நிம்மதின்னு சொல்லிவிட்டேன். ஆனால் நம்ம சாஸ்திரப்படி பார்த்தா மோக்ஷங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா மறுபடியும் மறுபடியும் சரீரம் எடுக்கிறது, மறுபடியும் மறுபடியும் உடம்பு எடுக்கிறது. இந்த உடம்பு புல்லாகி பூடாயின்னு சொல்கிறோம் இல்லையா, 7 கடல் மணலை அளவிடின் அதிகம்ங்கிறோம் இல்லையா. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், இதுக்கு பேர் தான் சம்சாரஹான்னு பேர். இக சம்சாரே பகு துஸ்தாரே கிருப்பையா பாரே பாகி முராரே. இதுக்கெல்லாம் நமக்கு நிறைய ஸ்ரத்த வேணும். இதெல்லாம் யாருக்கு தெரியும்னு கேட்கக்கூடாது. சாதாரணமாக பேசுகிறதா இருந்தால் சரீரத்தை வச்சுன்னு ப்ராப்ளத்தை பற்றி சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அடிப்படை பிரச்சனை இது, பெரிய அடிப்படை பிரச்சனை. நான் எத்தனை ஜென்மா எடுத்தேனோ தெரியல, இன்னும் எடுக்க போகிறேனோ தெரியலையேன்னு வருத்தப்படுறார் யார்? பட்டினத்தார். அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, முன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ, இன்னம் எத்தனை எத்தனை பிறவியோ, இறைவா கச்சி ஏகம்பனே. எத்தனை கோழி அம்மா, குரங்கம்மா, பூனை அம்மா, பல்லி அம்மா, கோவையிலே கோணியம்மா, ஈரோட்டிலே பெரிய மாரியம்மா, சின்ன மாரியம்மா, அந்த மாதிரி அது மாதிரி எத்தனை அம்மா வந்தாலோ, கோழி அம்மா, குரங்கம்மா, மாட்டம்மா, புலியம்மா, சிங்கமம்மா, பாம்பம்மா, எத்தனை ஜென்மா, எத்தனை அம்மா வயிற்றில் பிறந்தேனோ தெரியலையேனா. புனரப்பி ஜனனி ஜடரே சயனம். இந்த சரீரத்தை இந்த ஜீவன் எடுத்து எடுத்து நான் எடுத்த பிறவி கணக்கில் எண்ண தொலையாது. இப்படிலாம் எல்லா பாட்டிலையும் பாருங்கள், பிறவா வரம் தாரும் பெம்மானே பிறவா வரம் தாரும். பிறப்பென்னும் பேதைமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறப்பும் இறப்பும் பொருந்த எனக்கு எவ்வண்ணம் வந்தது என்று எண்ணி யான் பார்க்கில் மறப்பும் நினைப்புமாய் நின்ற வஞ்ச மாயாமனத்தால் வளர்ந்தது தோழி. இப்படிலாம் பாடியிருக்காங்க. ஆகவே இந்த இப்பிறவி தப்பினால் இப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலேன். இறப்பொடு பிறப்பதை எண்ணினால் நெஞ்சது பகீரனும் விழி துயிலுறாது. இரவு பகலாய் செந்தழலின் அழகானது மெழுகானது அங்கம் இவை என்கொலோ. இப்படியெல்லாம் மகான்கள் திரும்ப திரும்ப அதை புரிஞ்சுட்டு இருக்காங்க. இது இந்த அடிப்படை நிறைய பேருக்கு எனக்கு புரியறதான்னு சந்தேகமாக இருக்குது அடிக்கடி. அதனால் இந்த மோட்சங்கிறது பொதுவாக மறுபிறவி எடுக்காமல், கீதையிலே அடிக்கடி சொல்கிறார்,
ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்துவதः த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம புனர்ஜன்ம ந ஏதி மாமேத்தி அர்ஜுனா. நம்ம லட்சியார்த்தம் என்ன வேணாலும் சொல்லிட்டு இருக்கலாம், வாச்சியார்த்தம் இருக்கே. திரும்ப திரும்ப சொல்கிறார் பகவான், மாமுபேத்யது கௌந்தேய துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானः பராம் சித்திமிதோ கதாः. எத்தனையோ ஸ்லோகத்தில் சொல்கிறார். பிரம்மசூத்திரமே கடைசியில் சொல்கிறது, அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத், மறுபடியும் பிறக்க மாட்டான், மறுபடியும் பிறக்க மாட்டான், உடம்பு எடுக்க மாட்டான். நச புனராவர்த்தத்தை நச புனராவர்த்தத்தை. இவ்வளவு வாக்கியங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது, மறு ஜன்மா புனர்ஜன்மா எனக்கு வேண்டாம். அப்போ பகவானை அடையிறதுன்னு சொல்லுவாங்க. மோட்சம்னா என்ன சொல்கிறது? பகவானை அடையிறதுன்னு ஒன்று சொல்கிறது. இந்த மோட்சத்தை சரியாக புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இவ்வளோ மெனக்கிடுறேன். அப்போ பகவானை அடையிறதுன்னு ஒன்று சொல்கிறோம், அப்புறம் மறுபடியும் பறக்காமல் இருக்கிறதுன்னு ஒன்று சொல்கிறோம். ஆனால் பெரும்பாலும் என்னென்ன அசரீரம் வாவசந்தம் பிரியா பிரியேன ஸ்பிருஷதா எத்திர எத்திர சரீரம் தத்திர தத்திர துக்கம். உடம்பெடுத்தால் துன்பந்தான். அது பிரம்ம சரீரமாக இருந்தாலும் சரி. ஆப்ரம்ம புவனால் லோகாக, லோகானா இடத்துக்கும் பேர், ஸ்பேஸு இடத்து, அந்த இடத்துக்கும் பேர், சரீரத்துக்கும் பேர். புனராவர்த்தினோர்ஜுன மாமபேத்தியத்து கௌந்தேய புனர்ஜன்ம ந வித்யதே. அதனால தான் துவைத சித்தாந்தங்கள்லாம் இதைத்தான் சொல்லிகிட்டு இருப்பா. இது அடிப்படை. நம்ம அத்வைதத்தில் இதை எப்படி இன்டர்பிரட் பண்ணுறோங்கிறது வேறு விஷயம். ஆனால் இந்த விஷயம் முதல்ல புரியணும். நமக்கு போகிறோம் எல்லாம் இனிமேல் வேண்டாம் பகவானே வேணும், இல்லை இல்லை எனக்கு நிறைய இன்னும் ஜென்மா பாக்கி இருக்குது வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா ஒருத்தரும் வாயை திறக்க முடியாது. சரி, இன்னும் நல்ல பெட்டர் சரீரத்துக்காக புண்ணியமாவது பண்ணு. நீ இன்னும் நல்ல சரீரம், உத்தமமான சரீரம் வேணும்னா புண்ணியம் பண்ணணும். ஆனால் ஒன்று, இப்போ நீ பண்ணுற புண்ணியத்துக்கு அடுத்த சரீரம் மனுஷ சரீரம் கிடைக்கும்னு நினச்சிடாது. இப்போ நான் நிறைய புண்ணியம் பண்ணிட்டேன் இந்த ஜென்மாவில், அதனால் எனக்கு நெக்ஸ்ட்டு சரீரம் மனுஷ சரீரம் தான் கிடைக்கும் மாத்திரம் நினச்சிடாது. அதனால தான் இப்பிறவி தப்பினால் பகவான் இப்போ தானே இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இன்னும் இருக்குது பாக்கி நிறைய பேர். என்ன பண்ண முடியும்? நான் பயமுறுத்தலை, சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை சொல்கிறேன். நான் குற்ற உணர்ச்சியை உருவாக்கவோ அச்சமூட்டுறதோ என்னோடய நோக்கம் இல்லை. என்ன இருக்கோ அது தெரிஞ்சுப்போம், நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பகவான் எப்பவும் இப்படி தானே இருக்கார். பயப்படாதே வேணுங்கிறத கொடுக்குறேன், பயப்படாதே வேணுங்கிறத கொடுக்குறேன், பயப்படாதே வேணுங்கிறத கொடுக்குறேன், பயப்படாதே வேணுங்கிறது. மாப்பிள்ளை கிடைக்கலன்னா பயப்படாத, நல்லதாக போச்சு, பயப்படாத அனுகிரகம் பண்ணுறேன், பயப்படாத அனுகிரகம் பண்ணுறேன், இப்படி பண்ணியிருக்கார். இந்த கைக்கு பேர் அபயஹஸ்தம், இந்த கைக்கு பேர் வரதஹஸ்தம். பண்ணிட்டு தானே இருக்கார் பகவான். இப்போ இந்த மோக்ஷஸ்வரூபம் புரியணும். மோக்ஷஸ்வரூபங்கிறது பொதுவாக இதுதான். பகவானை அடையிறதுங்கிறதும் இந்த பிறவி கடல்லிருந்து விடுபடுறதும், பிறவி பெருங்கடல் நீந்துவர் இறைவனடி சேருபவர் பிறவி பெருங்கடல் நீந்துவர், இறைவனடி சேராதார் பிறவி பெருங்கடல் நீந்தார். இதெல்லாம் பிரமாண வாக்கியங்கள். இல்லை பகவானே சொல்கிறார், ஊர்தங்கச்சந்தி சத்வஸ்தாக மத்தியே திஷ்டந்தி ராஜசாக ஜகன்ய குணவருத்திஸ்தாக அதோ கச்சந்தி தாமசாக க்ஷிபாம் அஜஸ்ரம் அசுபாம் ஆசுரீஷ்வேவ யோனிஷு ஆசுரீம் யோனி மாபன்னாக மூடா ஜன்மனி ஜன்மனி மாமப்பிராப்தியைவ கௌந்தேய. ரொம்ப கடுமையாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தா ஸ்ரத்தை இருந்ததுன்னா நமக்கு பயம் வரணும். நம்ம ஜென்மாவை முடிக்கிறதுக்குள்ளே ஏதாவது நல்லதை பண்ணிவிடணும், தப்பிச்சுடணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் அதனால் சாஸ்திரங்கள் சொல்கிற விதம் இதுதான். மோக்ஷம்னா இதுதான் சொல்கிறது. இப்போ நம்ம படிக்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் படிக்க போகிறோம். பொதுவாக மோக்ஷம்னா இதுதான், புனர்ஜன்ம அபாவா, இல்லாட்டி ஈஸ்வர பிராப்தி, பரமபத பிராப்தி. பரமபத பிராப்தி இல்லாட்டி என்னது புனர்ஜன்ம அபாவா, ரெண்டும் ஒன்று தான். பரமபத பிராப்தியா புனர்ஜன்ம அபாவா. பரமபத பிராப்தியினால் புனர்ஜன்ம அபாவம், மறுபடி பிறக்க மாட்டோம்.
அதுக்கு தான் நான் 2 சொன்னது மறந்துடுவாங்க. விடுபடணும்னா விடணும்னு. ஆனால் விடுபடணும்னா விடணுங்கிறதுக்கு இன்னும் விளக்கங்கள் நிறைய தேவைப்படும். இங்கே அதெல்லாம் நான் சொல்லலை இன்னும். நான் இனிமேல் மந்திரத்தையாக சொல்லுவோம். இப்படி இருந்தால் உங்களுக்கு அப்புறம் கடைசியில் என்னென்னா, கடைசியில் ஒன்று பண்ணார் சுவாமிஜின்னா. என்னதுன்னா, பிரம்மானந்தவல்லியவே விட்டுட்டார். ஒரு மந்திரமாவது அடுத்த கிளாஸில் ஆரம்பிக்க போகிறாருன்னு பார்த்தா சாந்தி பாடமே இன்னும் ஆரம்பிக்கலையேப்பா. அது பேருக்கு அந்த புஸ்தகத்தை கையில் கொடுத்தாங்களே தவிர கடைசி நாள் வரைக்கும் இப்படியே சொல்லி 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 இதோ வரப்போகிறது கீரி பாம்பு சண்டை போடுற மாதிரி வரப்போகிறது கடைசி நேரத்தில் கடைசியில் போயிட்டு வாங்க, இன்னும் அடுத்த தடவை பழச்சி கிடந்தால் பார்க்கலாம்னு சொல்லிட்டார். நான் இதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ சொல்கிறேன். ஆனால் ஒன்று, இதில் அந்த மோட்சத்தில் ஆதிசங்கரர் என்ன சொல்கிறாருன்னா, மோட்சங்கிறது இப்படி பரமபத பிராப்திங்கிறது ஒரு இது. பரமபத பிராப்தின்னா இந்த ஜீவாத்மா பரமபதத்தை அடைஞ்சுடுறான். அதனால் இந்த ஜீவாத்மாவுக்கு சம்பந்தம் இல்லை, சூக்ஷ்ம சரீர சம்பந்தம் போய்டுறது. இப்போ சாஸ்திரம் ரொம்ப டெக்னிக்கலாக பார்த்தா ஸ்தூல சரீரம் வராமல் இருக்கணும்னா சூக்ஷ்ம சரீரம் இருக்கக்கூடாது. சூக்ஷ்ம சரீரம் இல்லாமல் இருக்கணும்னா காரண சரீரம் இருக்கக்கூடாது. சரி, இந்த காரண ரெண்டும் தெரியும் இல்லையா உங்களுக்கு? சரி, நம்ம பாட்டுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு என்ன சாமி சூக்ஷ்ம சரீரம்னா, நான் அப்படியே கங்கையில் இந்த பக்கம் போக வேண்டியது. ரொம்ப நேரம் கழித்து சூக்ஷ்ம சரீரம். ரொம்ப நாள் 35 நாள் ராமாயணம் சொன்னார் ஒருத்தர். ராமாயணம் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டார், ஒருத்தர் கேள்வி கேட்டார். ஒரே ஒரு சந்தேகம்னார். என்னதுன்னா, ராமன் ராட்சசனா ராவணன் ராட்சசனா? நான் தான் ராட்சசன். உனக்கு 35 நாள் சொன்னேன் பாரு, உனக்கு 35 நாள் கதை சொன்னேன் பாரு அப்படின்னா. அதனால் எல்லாம் சிலதெல்லாம் கிராண்டட், நீங்கள் உள்ள தெரிஞ்சுருப்பேன்னு சொல்கிறேன். ஸ்தூல அதாவது ஸ்தூல சரீரம் வராமல் இருக்கணும்னா சூக்ஷ்ம சரீரம் அழியணும். சூக்ஷ்ம சரீரம்னா காரண சரீரம். இதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது, கர்மா அழியணும். அனந்த கோடி சஞ்சித கர்மா அழியணும். கர்மா அழியும்னா எப்படி அழியும்? இப்போ இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. கர்மா அழியணும், அப்போ இது அழிக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னா, நிறைய பேரோட மதம் என்னென்னா, இப்போ ஈஸ்வரனை பகவானை நீ சார்ந்துரு, அவரை பூஜை பண்ணு, அவருக்கு நீ கர்மாக்களை பண்ணிகிட்டே இருந்தியானா பகவான் உன்னை அனுகிரகம் பண்ணி இந்த அந்த பகவானுக்கு அந்த ஜீவனுக்கு அனுகிரகம் பண்ணி என்ன பண்ணுவார்னா, அவர் அந்த ஜீவனை தங்கிட்ட சேர்த்துண்டு அந்த சரீரத்துக்கு அவனுக்கு மறுபடியும் அந்த காரண சரீரத்தை அழித்து சூக்ஷ்ம சரீரத்தை அழித்து இது கொடுத்துருவான்னு நிறைய மதங்கள் அப்படித்தான் இருக்குது. அத்வைத சித்தாந்தத்தை தவிர எல்லா மதங்களும் அதுதான். இதுதான் நம்மளும் விவகாரத்தில் பார்த்தா நம்மளும் அப்படி தான் இருக்கோம். நம்மளும் பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். எல்லா வகையான சித்தாந்தங்கள்லையும் இந்த கடவுளுக்கும் இந்த ஜீவனுக்கும் உயிருக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு அது எப்படிப்பட்டது, இதுதான் மெயின் விசாரம். இது வேறு வேறு விதமாக நம்ம ப்ரெசன்ட் பண்ணலாம், பார்க்க முடியும். அப்போ இந்த பரமாத்மா நான் விடாமல் அவரையே பூஜை பண்ணுறேன், அவரையே தியானம் பண்ணுறேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஜீவன் இத்தனை வருஷமாக என்னையே நினச்சி தியானம் பண்ணுறான், ஜபம் பண்ணுறான், பூஜை பண்ணுறான், ஆகையினால் இவனுக்கு நான் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி அவர் அனுகிரகம் பண்ணி அந்த ஜீவனை விடுவிச்சு விடுறாரு. மோட்சம் அடைஞ்சுவிடும், அந்த ஜீவனுக்கு மோட்சம் கிடச்சி விடுறது. இதுதான் இது நம்ம ஸ்ரத்தை. ஞாபகம் வச்சுங்கோ, இது முழுக்க முழுக்க நமக்கு தெரியாது. நான் இவ்வளோ பூஜை பண்ணதுக்கு எனக்கு மோட்சம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற எனக்கு தெரியாது. சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நான் பண்ணுறேன். பண்ணினா எனக்கு பரமபத பிராப்தியோ சிவலோக பிராப்தியோ விஷ்ணுலோக பிராப்தியோ இல்லாட்டி சக்தி லோக பிராப்தியோ கோலோக பிருந்தாவனமோ ஏதோ ஒரு இடம் ஒரு மதத்துலேயும் ஒன்று ஒன்று சொல்லுகிறார். ஹெவன்னு சொல்கிறான். ஒருத்தன் 7வது மாடியில் இருக்குங்கிறான், ஒருத்தன் 4வது மாடியில் இருக்குங்கிறான். யாருக்கு தெரியும் இந்த மோட்சமெல்லாம்? இது முழுக்க பரோட்சமாக இருக்குது, அதிருஷ்டமாகவும் இருக்குது.
தெரியாது. நான் பண்ண ஸ்ரத்தையோடு பண்ணுறேன், எனக்கு அந்த மோட்சம் இப்போ தெரியாது. பெரியவங்க சொன்னதை நான் நம்புகிறேன், சாஸ்திரத்தை நம்புகிறேன், அதனால் என்னுடைய மத தலைவரை நான் நம்புகிறேன், அவர் சொன்ன வார்த்தையை நான் கேட்டிருக்கேன். ஆனால் அது ஓரளவுக்கு மேலே அறிவால் அதை யோசிக்க முடியல. ஆனால் ஏற்றுக்கொண்டு நான் பண்ணுறேன், எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு நான் இருக்கேன். நான் இன்னும் 25 பேரை என் மதத்துக்கு மாற்றினா எனக்கு இன்னும் பெட்டர் பிளேஸ் கிடைக்கும். உண்மைதானே? அப்போ இது ஒரு நம்பிக்கை அடிப்படையில். அதாவது முக்தி கிடைக்கும், மோட்சம் கொடுப்பார், கடவுள் எனக்கு மோட்சம் கொடுப்பார், அந்த பகவான் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் விசேஷமான இடம் கொடுப்பார், பரமபிதா எனக்கு இன்னொரு இடம் கொடுப்பார், சிவபெருமான் எனக்கு சிவலோகத்தையே எனக்கு கணங்களில் ஒன்றா சேர்த்துப்பார், விஷ்ணு பார்ஷதர்களில் நித்திய சூரிகள் பக்கத்தில் நான் போய் உட்கார்ந்துப்பேன், வைஷ்ணவ சாக்தர்கள். ஒரு மதமும் இருக்குது. ஒரு மதம் எடுத்துகிட்டா அந்த மதத்துக்குள்ளே எத்தனையோ பேதம். வைஷ்ணவத்துலேயும் வடகல தென்கல பிரச்சனையே பெருசாக இருக்குது. சைவ சித்தாந்தத்துக்குள்ளே போனோம்னா 25 விதமான சித்தாந்த பேதங்கள் இருக்குது. ஒரு சித்தாந்தம் இல்லை அதுக்குள்ளேயும். கங்காள சைவம், வீர சைவம், பாசுபத சைவம், ஏகப்பட்ட சைவ மதங்கள் இருக்குது. சைவத்துக்குள்ளே போயிட்டோம்னா பாசுபத மதம்னே அதுக்கு பேர். இந்த எல்லா மதங்களும் நம்ம தேசத்தில் இருக்குது. இப்போ கௌடியா இஸ்கான் குரூப் இருக்குது, இந்த கௌடியா மட் இருக்குது, ஏகப்பட்ட சம்பிரதாயங்கள் இந்த பாரத தேசத்தில் இருக்குது. இருக்கிறதெல்லாம் நல்லது தான், நான் ஒன்றும் தப்பாக நினைக்கல. எல்லாம் பொக்கே மாதிரி, டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ், எல்லாத்துக்கும் ஒரு மகிமை இருக்குது. நான் அதை தப்பாகவே கொஞ்சம் கூட நினைக்கல. ஆனால் நமக்கு புத்தி வேணும், நமக்கு அறிவும் வேணும், எல்லா மதங்களும் வேணும். அதுதான் இந்த மகிமை. தாய்மானவர் பாடினதை சொன்னார். அதாவது பூதலயம் ஆகின்ற மாயை முதல் என்பர் சிலர், பொறிபுலன் அடங்குமிடமே பொருள் என்பர் சிலர், நாதமயம் என்பர் சிலர், விந்துமயம் என்பர் சிலர், நட்ட நடுவே இருந்த நாம் என்பர் சில பேர், உரு என்பர் சில பேர், கருதி நாடில் அரு என்பர் சில பேர், பின்னும் முன்னும் கெட்ட சூனியமது என்பர் சில பேர், இவையால் பாதரசமாய் மனது சஞ்சலப்படுமலால் பரமசுக நிஷ்டை பெறுமோ. இது இங்கே இருக்கிற விவகாரம். எங்கள் சாமியை கும்பிட்டாதான் உங்களுக்கு மோட்சம், உங்கள் சாமியை கும்பிட்டாதான் மோட்சம் அப்படின்னு சொல்லி கட்சிகளை விட அதிகமாக இருக்குது. எல்லா மதத்துலேயும் ராகத்வேஷங்களும் பூந்துடுறது. எப்படியா இந்த ராகத்வேஷ ராட்சசம் உள்ளே நுழைஞ்சு விடுறான், வெறுப்பு வெறுப்பு ராட்சசன். அதனால் ஒரு மதத்தையும் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருக்கும், திடீர்னு வெறுப்பு வெறுப்பு அதிகமாகி ஒருத்தரை தாக்கிண்டு கடைசியில் என்ன பிரயோஜனம்னா, என்னது குளிக்க போய் சேறு பூசிண்டு கடுகுக்குள்ளே பேய் பூந்த மாதிரி. பேயை ஓட்டுறதுக்கு கடுகு வந்துருச்சான். என்ன கடுகுக்குள்ளே பேய் பூந்துடுத்துனா, என்ன பண்ணுறது? பேய் அதை விட பலமாக இருக்குது. அப்போ இன்னும் வேறு தான் கண்டுபிடிக்கணும். இது மாதிரி நம்ம நிம்மதியாக இருக்கலாம். சரி, இது பணத்தில் நிம்மதி இல்லை, ரிலேஷன்ஷிப்பில் நிம்மதி இல்லை, எதுலேயுமே சாந்தி இல்லை அப்படின்னு இதுக்குள்ளே வந்தால், இதுக்குள்ளே அதுக்கு மேலே இருக்கே. இப்போ நம்ம போய் நிம்மதியாக இருக்கலாம். ஆசிரமத்துக்கு ஆசிரமம் நம்ம வீட்டை விட ரொம்ப மோசம். இங்கே இருக்கிற பாலிட்டிக்ஸை பார்த்தா இது நம்ம வீடை எவ்வளோ பரவாயில்லை போல் இருக்கேன்டா தோன்றதா இல்லையா? இருக்கோ இல்லையா, நம்மளும் கொஞ்சம் க்ரியேட் பண்ணி விட்டு போவோம். முடிஞ்ச கைங்கரியம். இப்போ இத்தனை இருக்குது. ஆனால் ஆச்சாரியர் என்ன சொல்கிறார், ஆதிசங்கரர் என்ன சொல்கிறாருன்னா, இது மோட்சம் ஈஸ்வரன் கொடுத்து அனுகிரகம் பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை. அந்த மாதிரி மோட்சம் எல்லாம் ஆபேட்சிக மோட்சம், அது ஆத்தியந்திக மோட்சம் கிடையாது. இது அப்சல்யூட் ஃப்ரீடம் லிபரேஷன் கிடையாது. சாலோக சாரூப சாமீப சாயுஜ்யம் அப்படின்னு எல்லாம் மோட்சத்தை பிரிக்கிறாங்க பக்தி மார்க்கத்தில். சாலோக முக்தி, சாரூப முக்தி, சாமீப முக்தி, சாயுஜ்ய முக்தி இப்படிலாம் இருக்குது. இதை பற்றி நிறைய விசாரங்கள்லாம் இருக்குது.
ஆனால் அதெல்லாம் அப்சல்யூட் கிடையாது, அது முடிந்ததாக இல்லை அப்படிங்கிறத சாஸ்திர பிரமாணத்தினால, யுக்திகளால், அனுபவங்களால் நிரூபணம் பண்ணுறார். ஆக ஸ்ருதி யுக்தி அனுபவ பிரமாணங்கள் மூலம் நிரூபிக்கப்படுகிறது. சும்மா வாங்கா பிடிச்சதோ வாய் பிடிச்சதோ சொல்கிறதில்லை. ஸ்ருதி யுக்தி அனுபவ பிரமாணங்கள் மூலம் சாஸ்திரம் இதைத்தான் சொல்லுகிறது, உபனிஷத்துக்கள் இதைத்தான் சித்தாந்தம் பண்ணுகிறது, உபனிஷத்துக்களுடைய பரம தாத்பரியம் இதுதான் அப்படிங்கிறத ஆச்சாரியர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் இந்த இந்த உபனிஷத்துக்களில். ஆக ஆதிசங்கரர் சொல்கிறபடி மோக்ஷம் என்பது நம்முடைய ஸ்வரூபம். ரொம்ப ஜாக்கிரதை, இறைவனை அடைவது கிடையாது. அதாவது பரமபத பிராப்தி, சிவலோக பிராப்தி கிடையாது. அதே மாதிரி என்னதுன்னா புனர்ஜென்ம அபாவங்கிறத பற்றியும் கிடையாது. அதெல்லாம் எப்படி அர்த்தம் பண்ணணும் அப்படிங்கிறத அழகாக பண்ணுறார். இப்போ நான் சொன்னதெல்லாம் துவைத சித்தாந்தங்கள். துவைத சித்தாந்தங்கள்லேயே அவாந்தர பேதங்கள். ஒருத்தர் என்ன சொல்கிறார், டோட்டலி எனக்கு வேறு பகவான்கிறார். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, பகவானும் நானும் பிரிய முடியாது, ஆனால் நானும் அவரும் ஒன்றும் இல்லை. அதுக்கு பேர் பேதாபேதவாதம்னு பேர். இறைவனை விட்டு நான் பிரிய முடியாது, என்னை விட்டு இறைவன் பிரிய முடியாது, ஆனால் இறைவனும் நானும் ஒன்றல்ல, வேறு தான். இதை நம்ம எப்படி அனுகிரகம் பாருங்க. அதாவது கடலுக்கு அந்நியமாக அலை இல்லை, அலைக்கு அந்நியமாக கடல் இல்லை, ஆனால் கடலும் அலையும் ஒன்றல்ல அப்படின்னா எப்படி இருக்கும்? அலைக்கு அந்நியமாக கடல் இல்லை, கடலுக்கு அந்நியமாக அலை இல்லை, ஆனால் அலை வேறு, அலை என்ற சொல் வேறு, பொருள் வேறு. கடல் என்கின்ற சொல் வேறு, பொருள் வேறு. நம்ம என்ன சொல்கிறோம், அலை என்பதும் தண்ணீர் தான், கடல் என்பதும் தண்ணீர் தான். ஆகவே தண்ணீர் என்கின்ற கோணத்தில் அலையும் கடலும் வெறும் சொற்கள் மாத்திரமே, பொருளற்ற சொற்கள், இருப்பற்ற சொற்கள் அப்படிங்கிறோம். அலைகள், கடல், தண்ணீர் அப்படின்னு 3 சொற்கள் இருக்குது. பொருள் எத்தனை இருக்குங்க இல்லையா? இதுதான் முப்பொருள் உண்மையா? முப்பொருள் உண்மை, ஒரு பொருள் உண்மை இருக்கு இல்லையா? தமிழில் முப்பொருள் உண்மைம்பாங்க. பசு, பதி, பாசம். ஆக இந்த பசுவும் உண்மை, பாசமும் உண்மை, பதியும் உண்மை அப்படிங்கிறது. நம்ம என்ன சொல்கிறோம், உண்மைதான் பசுவாகவும் பாசுபதியும், பசுவாகவும் பாசமாகவும் பதியாகவும் இருக்குங்கிறோம். உண்மைதான் முக்கியமாக இந்த தைத்திரிய உபநிஷத்தில் வரப்போகிறது. உண்மைதான் பசுவாகவும் பாசமாகவும் பதியாகவும் மாயையால் காட்சியளிக்கிறது. இப்போ பசுவும் உண்மை, பாசமும் உண்மை, பதியும் உண்மை. சம்ஸ்கிருத பாஷையில் சொல்லணும் இல்லை, இது 3 சம்ஸ்கிருத பாஷை. எது பசு, பதி, பாசங்கிறது. இறை, உயிர், தலை தமிழில் சொன்ன. காட், அ சோல் அண்ட் பாண்டேஜ் இங்கிலீஷில் சொன்ன. இப்போ இந்த உண்மைதான் முப்பொருளாக காட்சி அளிக்கிறதே தவிர முப்பொருளும் தனித்தனி உண்மை அல்ல. அதான் 3 உண்மை எப்படி இருக்க முடியும்? உண்மை ஒன்று தான். உண்மை மீது 3 பொருள்கள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறோம். இங்கே தான் நிறைய பேருக்கு தாங்கிக்கவே முடியாது. ஆக 3 சத்தியம்னா ஜீவசத்தியம், ஈஸ்வர சத்தியம், ஜெகத் சத்தியம் இல்லை, பந்தா சத்தியா ஜெகத் வச்சுக்கோங்க. ஜெகத் சத்தியம், சத்தியந்தான் ஜெகத்தாகவும் ஈஸ்வரனாகவும் ஜீவர்களாகவும் இருக்குங்கிறோம். எப்படி சத்தியந்தான் ஜீவர்களாகவும் ஜெகத், எப்படி தண்ணி தான் அலையாகவும் கடலாகவும் காட்சி அளிக்கிறதோ அது மாதிரி. அப்படி சொல்லி ஆதிசங்கரர் என்ன சொல்லுகிறார்னு சொன்னால், உபனிஷத் பாஷ்யங்களை உபனிஷத்துலாம், அதாவது ஸ்ருதி யுக்தி பிரமாணங்களால், அனுபவ பிரமாணங்களால் சித்தாந்தம் பண்ணுறார். என்ன சித்தாந்தம் பண்ணுறார்னா, மோக்ஷம் என்பது நம் ஸ்வரூப், நாமாகவே இருப்பது தான் மோக்ஷம். நாம் இன்னொன்றாக இல்லாமல் இருப்பது தான் பந்தம். மோக்ஷோ நாம ஸ்வாத்மனி அவஸ்தானம்.
மோக்ஷோ நாம ஸ்வாத்மனி அவஸ்தானம். ஸ்வாத்மனின்னா எங்கே, நான் என்னிடத்துல இருக்கிறதுனா நான் யார்? அப்போது நான் ஜீவனா பிரம்மனா? அங்கே தான் பெரிய கேள்வி. நான் ஜீவனா பிரம்மனா, இல்லாட்டி பிரம்மதாசா பிரம்மனா, பிரம்மதாசனா பிரம்மனா? நிறைய பேருக்கு என்னென்னா அகம் பிரம்மதாஸ், பிரம்மதாசோஸ்மின்னு சொல்லணுமா பிரம்மாஸ்மி சொல்லணுமா? நிறைய பேருக்கு தைரியமே வராது. நீங்கள் வேணால் சொல்லிக்கோங்க சுவாமிஜி, நாங்கள்லாம் பிரம்மதாஸ். நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீ பிரம்மந்தான். நீ பிரம்மதாஸ் நீ சொல்லிண்டாலும், உனக்கு உன்னோட புத்திக்கு அப்படி தோணினாலும், என்னை பொறுத்த வரைக்கும் நீ பிரம்மன். அவங்க என்ன சொல்கிறான், அவன் அந்த குரூப் என்ன சொல்கிறது, நானும் ஒரு உயிர், நீயும் ஒரு உயிர், நம்ம இரண்டு உயிர்களும் சேர்ந்து, பல உயிர்கள்லாம் சேர்ந்து உயிருக்கு உயிரான ஆண்டவனை வழிபட்டு உய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே தான் அது இருக்குது. நான் ஒரு உயிர், நீ ஒரு உயிர். நான் என்ன சொல்கிறேன், உங்களை பார்த்து என்ன சொல்கிறேன், நானும் ஒரு உயிர், நீங்கள் ஒரு உயிர் அப்படின்னு சொல்கிறோம். இது ஜீரணிக்கிறதே ரொம்ப கஷ்டம். நான் என்ன சொல்கிறேன், நானும் உணர்வாக இருக்கிறேன், நீயும் உணர்வாக இருக்கிறாய். இரண்டு உணர்வுகள் கிடையாது, உணர்வு ஒன்றே, அத்வைதம், ஏகமேவா த்விதீயம் பிரம்ம. இதுதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், வேதத்தில் ரெண்டு பாகம் இருக்குது, கர்மகாண்டம் ஞானகாண்டம் இருக்குது. கர்மகாண்டத்தில் எனக்கு ஜீவ புத்தி இருக்குது. அதுலேயே உபாசனா காண்டத்தில் நான் உபாசனா காண்டம் வச்சுருந்தாலும் சரி, கர்மகாண்டத்திலே சொன்னாலும் சரி, ஜீவ புத்தியும் சிவதாச புத்தியும் எனக்கு இருக்குது. நான் பிரம்மதாசும்பேன், சிவதாசும்பேன், ராமதாசும்பேன், என்ன தாஸ் போட்டாலும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மீனாட்சி தாஸ், காமாட்சி தாஸ், என்ன புவனேஸ்வரி தாஸ், என்ன தாஸ் போட்டாலும் என்னென்ன, இறைவனுக்கு நான் அடிமை. நான் ஒரு சிற்றுயிர், நான் இறைவனுக்கு அடிமையாக இருக்கிறேன். இறைவனுக்கு அடிமை. இது விவகாரத்தில் கரெக்ட். ஆனால் பாரமார்த்திக திருஷ்டியா சர்வம் பிரம்மமயம், ரே சர்வம் பிரம்மமயம். இப்போ அலை கடல்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சொல்லாமையாக இருக்க போகிறோம். ஆக அலை கடல்னு சொல்லிட்டு தான் இருப்போம். ஆனால் நமக்கு உண்மை அறிவுக்கு என்ன தெரியும், கண்ணுக்கு புலப்படுறதை நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஃபார்மில் இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து மோதின்னு போகிறதே இதெல்லாம் அலைகள், பறந்திருக்கே அதெல்லாம் கடல் என்று அழைக்கப்படும். ஆனால் உண்மையில் எல்லாம் தண்ணீர் தான். இந்த எக்ஸாம்பிளை மறக்கக்கூடாது. இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிளெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறோம். ஆக இந்த நான் ஜீவனாக இருக்கிறேன் தான் கர்மகாண்டத்தில் படிக்கிறோம். ஆனால் ஞான காண்டத்துக்கு வந்த உடனே நான் ஜீவனும் இல்லை, சிவதாசனும் இல்லை, சிவோகம் 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 அப்படிங்கிற இந்த ஐடென்டிட்டியை மாற்றிக்கிறோம். தேகாத்ம புத்தி மெட்டீரியலிஸ்டிக். தேகாத்ம புத்தின்னா என்ன அர்த்தம், உடம்பை நான் நினைக்கிறோம், இது கூட பரவாயில்லன்னு, இது கூட பரவாயில்லன்னு தோன்றுறது. நிறைய பேர் விஷயாத்ம புத்தின்னு சொல்லுவேன் அடிக்கடி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. விஷயம் இதெல்லாம் எத்தனை தடவை நினச்சாலும் போராது, சிந்திக்கிறது வேண்டிதான். ஆசுப்தேகே அமிர்தே காலம் நயேத் வேதாந்த சிந்தைய. அதனால் விஷயாத்ம புத்தின்னா என்ன, இங்கேயே உட்காந்துருப்போம், வீட்டை ஞாபகம் வந்துடும். கிளாஸில் உடம்பு இருக்கும், மனசெல்லாம் என்னாச்சோ, நாய்க்கு சாப்பாடு போட்டாங்களோ இல்லையோ. சில பேருக்கு இங்கே வரவே முடியல, ஏன் தெரியுமோ, வீட்டில் 3 நாய் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. பரமா புருஷார்த்தம். ஆக என்ன பண்ணுறது, அவங்களுக்கு அது ஆனந்தத்தை கொடுக்குறது, என்ன பண்ணுறது. அதை மூஞ்சியை பார்த்தாலே ஒரு ஆனந்தமாக இருக்குது. அதுக்கு நம்மளை பார்த்தா ஆனந்தமாக இருக்குது. அதுக்கு நம்மள்கிட்ட பேச முடியல, பேசினா நம்மளை திட்டிடும். அதனால் அது நம்மளை பார்க்குறது, நம்ம அதை பார்த்துன்னு இருக்கோம், கொஞ்சம் இருக்கும். இப்போ நிறைய பேர் அந்த அதையே நினச்சிட்டு இருப்போம், வீட்டையே நினச்சிட்டு இருப்போம். நான் இங்கேருந்து ஆசிரமத்தில் என்னாச்சோ, காரை என்ன பண்ணானோ தெரியல, அதை எங்கேயா கொண்டு அடிச்சுட்டானோ என்னவோ, சும்மா சொல்கிறேன்னு வச்சுங்களேன். எப்போ என் மனசெல்லாம் எதை வியாபிச்சிருக்குன்னா, முதுகு வலி வந்துடுத்துனா எதை, இந்த முதுகு வலிக்கிறதே என்ன, தேகாத்ம புத்தி வந்துடுத்து. முதுகு வலிக்கிறது, இல்லாட்டி இந்த உடம்பை நல்லா அலங்காரம் பண்ணிக்கணும், இதை போட்டு இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், இதுக்கு மசாஜ் பண்ணணும்.
அப்படின்னு நினச்சா தேகாத்ம புத்தி. அப்புறம் என்னதுன்னா, அப்புறம் சாஸ்திரம் வேறு சொல்கிறது, நீ இந்த உடம்பு இருக்குது, நீ ஜீவனாக்கும், ஜாக்கிரதை, பாபம் பண்ணாத, புண்ணியத்தை பண்ணு, இல்லாட்டி நரகத்துக்கு போயிடுவே அப்படின்லாம் சொல்கிறதா. அப்போ அது எனக்கு அந்த ஜீவாத்ம புத்தி வந்துவிடுறது. இது கல்டிவேட் ஆகணும். இந்த விஷயாத்ம புத்தி, தேகாத்ம புத்தி எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அந்த ஜீவாத்ம புத்தியை கல்டிவேட் பண்ணணும் ஃபஸ்ட். ஆனால் அப்படி வேதத்தோட பூர்வபாகம் ஜீவாத்ம புத்தியை கல்டிவேட் பண்ணிவிடுறது. அதுவே நிறைய பேருக்கு இல்லை, பார்க்குறோம் அனுபவத்தில். ஜீவாத்ம புத்தி ஸ்ட்ராங்காக இருந்தால் யாரும் தப்பு பண்ண மாட்டான், பாவம் பண்ண மாட்டான், புண்ணியந்தான் பண்ணுவான், புண்ணியம் ஆசையாக பண்ணுவான். இந்த ஜீவாத்ம புத்தி இருக்கணும். அப்போ ஜீவாத்ம புத்தி சிவதாச புத்தி அது இருக்கிறது. ஞான காண்டத்துக்கு வரும்போது என்ன பண்ணுறோம்னா, இல்லைப்பா நீ சிவன்தான், ஜீவனார் என்ன சிவனார் என்ன வேறில்லை, ஜீவனார் சிவனாரை அறிந்திலார், ஜீவனார் சிவனாரை அறிந்தபின் ஜீவனார் சிவனார் ஆயிட்டிருப்பரே அப்படின்னர். ஜீவன் வேறு சிவன் வேறுன்னு நினச்சின்னு இருக்கோம். ஜீவையேவ சிவசாட்சாத் சிவையேவ ஜீவா அப்படி சொல்லி, அதுக்கப்புறம் இந்த ஞான காண்டத்தில் வயசான காலத்தில் என்ன உடம்பில் சக்தியெல்லாம் குறைஞ்சிடும், ரிச்சுவல்லாம் பண்ண முடியாது, வேண்டாங்கிறது சாஸ்திரம். நம்ம தான் விடுறதில்லை. நமஸ்காரம் பண்ணிட்டு எழுப்புறதுக்கு 4 ஆள் வேண்டியிருக்கு. இவன் நமஸ்காரம் பண்ணி விடுறான், அப்புறம் எழுப்புறதுக்கு 2 ஆள் வேண்டியிருக்கு. யார் ஒன்று பண்ண சொன்னாப்பா? அப்புறம் நான் தான் எழுப்பி விடணும். இருங்க, அதுக்கு நான் அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கேன், எனக்கு சும்மா சிம்பிளாக பண்ணுங்க சிம்பிளாக பண்ணுங்க. நான் இல்லை பண்ணியே ஆகணும், இல்லாட்டி இது அப்படின்னா வயசாகிடுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கணும். இல்லை இப்போ சக்தி இருக்கேன்னா, நீ சக்தி இருக்கிற போதே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு, இல்லாட்டி அப்புறம் இல்லை இப்போ சக்தி போயிடுச்சுன்னா பரவாயில்லைன்னா பண்ணுங்கோ, வேண்டாம்னு சொல்லலை, வேற எங்கேயா எக்ஸசைஸ் பண்ணுங்க, இங்கே இங்கே நமஸ்காரம் பண்ணி நம்ம எழுப்பி விட்டுன்னு இருக்க முடியாது. அது வேறு நினச்சிக்கிறா, சுவாமிஜி எதாவது நினச்சி பாரு நமஸ்காரம்லாம் பண்ணலைன்னா. சுவாமிஜி இந்த நமஸ்காரத்துக்கு தான் சன்னியாசம் பண்ணியிருக்கார் பாவம். இப்போ மோக்ஷங்கிறது சங்கராச்சாரிய சொல்கிறார், நீ இன்னும் எங்கேயும் போக வேண்டாம், நீ உன்னை ஜீவனாக நினச்சின்னு இருக்கிறதே தப்புங்கிறார். எப்படி? நீ உன்னை ஒரு இண்டிவிஜுவலாக நினச்சிக்கிண்டு கர்மகாண்டத்தில் இருக்கிற ஸ்ரத்தையை மாற்றணும். ஞானகாண்டத்துக்கு வரும்போது இங்கே தான் நிறைய பேருக்கு சிக்கலே ஆரம்பிக்கும். எங்கள் குருநாதர் சொல்லுவார், சுவாமி பரமார்த்தானந்தா அடிக்கடி சொல்லுவார், அத்வைத்தம் நாட் லாஜிக்கல். அவங்க தான் 95% வச்சுங்கோ, 90 வச்சுக்கோ, 75% வச்சுக்கோ, இன்னும் வேறு சிலதெல்லாம் சொல்லணும். அத்வைதம் லாஜிக்கல் பட் நாட் ப்ராக்டிக்கல். அத்வைதம் லாஜிக்கலாக ஓகே, ஆனால் ப்ராக்டிக்கலாக இல்லை அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. பர்சன்டேஜ்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க, கடைசியில் ஒன்று தான் வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அத்வைதம் லாஜிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் பட் ஐ ஆம் நாட் சூட்டபிள் ஃபார் தட். அத்வைதம் லாஜிக்கல் தான், ப்ராக்டிக்கலும் தான், எனக்கு அது ஒத்து வராது அப்படின்னு. இது 3வது குரூப். இது 99% இவங்க தான். ஒன்று தான் தேரும். அவங்க தான் சொல்லுவாங்க அத்வைதம் லாஜிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல், ஐ ஆம் ஆல்சோ சூட்டபிள் ஃபார் தட். அப்படி வரும்போது 100க்கு 1 இல்லை, இது 1,00,000க்கு 1 தான். தியாகே நைக்கே அமிர்தத்வமா நசு. ஏகேன்னு சொன்னால் கஷ்டித்துன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் தான் வருவார். மனுஷியானாம் சஹசிரேஷு கஷ்டித் யததி சித்தையே யததாமபி சித்தானாம் கஷ்டின்மாம் வேத்தி தத்வதா. தத்வதா அடிக்கடி போடுறார் பகவான். உண்மையிலேயே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். ஆக மோக்ஷங்கிறது ஆதிசங்கர் சொல்கிறார், மோக்ஷம் என்பது அடையப்படுவது அன்று, இங்கேயே இப்பொழுதே அறிந்து கொள்ளப்பட வேண்டியது தவறான எண்ணத்தை நீக்கணும். கர்மகாண்டத்தில் ஒரு விதமாக கல்டிவேட் பண்ணிட்டோம், அது ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுது. ஆனால் ஞான காண்டத்துக்கு வந்த உடனே நீ ஜீவன் இல்லை சிவம், நீ ஜீவன் இல்லை பிரம்மம் அப்படின்னு சொன்னால்
என்ன இத்தனை வருஷமாக பூஜை பண்ண ஆண்டவனும் நானும் ஒன்றுங்கிறீங்க, என்னால் ஜீரணிக்கவே முடியலன்னா. இறைவனே அதுதான் சொல்லிகிட்டு இருக்கார், நீ நானும் ஒன்று தான்ப்பா, உனக்கு அந்நியமா நான் இல்லை, எனக்கு அந்நியமா நீ இல்லை, நானும் நீயும் உண்மையிலேயே வேறு கிடையாது அப்படின்னு சொன்னாலும் நீ உன்னோட பெருந்தன்மையினால் அப்படி சொல்கிற ஆண்டவா. நான் தான், நீ தான் ஆண்டவா. உனக்கு கடவுளே வந்தாலும் மோட்சம் கொடுக்க முடியாது போடான்னு அவரே சொல்லிட்டு போயிடுவேன். நானே உன்கிட்ட சொல்லின்னு இருக்கேன், மெனக்கெட்டு சொல்லின்னு இருக்கேன், நீ இதெல்லாம் என்னோட மாயா ஜாலத்தில் மாட்டின்னு நீ முழிக்கிற, நான் உன்னை மாயையிலேருந்து விடுவிக்கணும்னு வந்தால் நீ மாயை விட மாட்டேங்கிறியே அப்படின்னா. நிறைய அப்படி தானே சொல்கிறோம். நிறைய பொருளை நம்ம வச்சுட்டு எனக்கு அது விடுறதுக்கு மனசே இல்லைங்கிறோம். எப்போ தாத்தா கொடுத்தது ஒரு குட்டி வெள்ளி டம்ளர், அதை விடுறதுக்கு இல்லை. இங்கே எல்லாத்தையுமே விட்டுட்டு போக வேண்டியிருக்கு. அதுதான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆக மோக்ஷம் என்பது அது சொல்ல அழகாக சங்கராச்சாரியர் ரொம்ப நல்லா சொல்கிறார். இது அதனால தான் என்ன சொல்கிறோம்னா, முக்தி என்பது அடையப்படுவதென்று யாண்டும் அடையப்பட்டிருப்பது. அது சாத்தியமல்ல, சித்தம். சாத்தியமல்ல, பிராப்பியமல்ல, என்ன நித்திய பிராப்தம். எப்போவுமே அது அடையப்பட்டதாக இருக்குது. அடையப்படாதது மாதிரி ஒரு தோற்றம். நிம்மதி என்பது எப்பொழுதும் இருக்குது. நீ தான் என்னத்தையாவது சேர்த்து நிம்மதியை கெடுத்துக்கிறியே தவிர, அதாவது சுகமாக ஆனந்தமாக இருக்கிறதுக்கு ஒன்றுமே வேண்டாம், துக்கப்படுறதுக்கு 1000 சாமான் வேணும் இல்லையா? சும்மா இருக்கிறதுக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம்தான் சும்மா இருக்க முடியறதுங்கிறான். இப்போ அறிவால் நிம்மதியாக இருக்கிறது புத்திசாலித்தனமாக, கஷ்டப்பட்டு செலவு பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி நிம்மதியாக இருக்கிறது புத்திசாலித்தனமாக? இப்போ எனக்கு இங்கேருந்து தோன்றுறது, இப்போ நான் இங்கே இருக்கேன், ரிஷிகேஷத்தில் இருக்கேன், எனக்கு விஸ்வநாதரை தரிசனம் பண்ணணும் ஒரு ஆசை வருது வச்சுப்போம். ராமநாத சுவாமி, விஸ்வநாத சுவாமி, நான் நல்லதாக எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறேன். நான் மனசுலேயே இங்கேருந்தே நான் தியானம் பண்ணி அடையலாம், முடியுமா முடியாதா? ஏற்கனவே ஒரு தினம் பார்த்தாச்சு. நான் இங்கேருந்து காசிக்கு போகணுன்னா என்ன பண்ணணும்? திரும்ப இங்கே ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி இங்கேருந்து ஃப்ளைனை பிடிச்சி அங்கேருந்து அங்கே போய் இறங்கி செக்யூரிட்டி செக் அவன் தடவுன்னு தடவி, அதுக்கப்புறமும் கேட்குறான் என்னமோ மெட்டல் இருக்கேங்கிறான். ஒன்றும் இல்லை, கடைசியில் பார்த்தா ஜருகை. அது நம்ம அன்னைக்குன்னு பார்த்து அதை கட்டிக்கணுமா? அது என்றைக்குமே கட்டாதால் அதை கட்டினோம்னா கடைசியில் போனால் அந்த ஜருகை சத்தம் வருது. அவனுக்கும் தெரியல, தேடுறான், இப்படி தேடுறான், அங்கே தேடுறான். பாருங்கள், பேசாமல் இங்கேருந்தே கங்கா தரங்க ரமணீய ஜட்டா கலாபம் சொன்னால் விஸ்வநாதர் இங்கேயே விடுறார். அது பாவனை, இதுவும் பாவனை தான். எதுக்கு சொல்கிறேன்? புத்திசாலி அறிவாலேயே எல்லா ஆசைகளை நிறைவேற்றிடுவோம். ஆசையை கர்ம ரூபமாக பண்ணி நிறைவேற்றிருக்கிறத விட ஆசையை ஞானத்தினால ஆசையை நீக்கிறது தான் வரப்போகிறதுங்க. சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ, அப்புறம் சர்வான் காமான் சமஷ்ணுத இதி வரப்போகிறது. காமான்னி காமரூப்பியனு சஞ்சரன் எல்லா இடத்துலையும் அழகாக வரப்போகிறது உபநிஷத்தில். ஆக மோக்ஷம் என்பது ஞானாதேவத்து கைவல்யம். அது சித்த விஷயம். ஏற்கனவே இருக்கிறத போய் நீ அடைய முடியாது. இப்போ நான் ஆகாசத்தை போய் அடைய முடியுமா? ஸ்பேஸ், நான் ஆகாயத்துக்கு போய் சேரப்போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? சுவாமி, ஆகாயத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் இல்லையா? அது மாதிரி ஸ்பேஸை ஒன்றும் அடைய முடியாது. ஆகாயத்தில் நாம் இடைவெளியில் தான் நாம் இருக்கோம். உங்களுக்குள்ளே நிறைய இடைவெளி பெருத்துன்னு போகலாம், குறைக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இடைவெளிங்கிறது இடைவெளியில் தான் நீங்கள் வெளியில் தான் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் மனுஷன் நான் சன்னியாசியாக மனுஷனான்னா, நான் சன்னியாசியாக மனுஷனான்னா, சன்னியாசி வாழ்க்கை வாழ்கிற மனுஷன். சன்னியாசிங்கிறது ஏற்றுவிக்கப்பட்டது, சன்னியாசிங்கிறது உண்மை கிடையாது. இப்போ மனுஷனா ஜீவனான்னு கேட்டால் என்ன சொல்கிறது? ஜீவன். இப்போ ஜீவனா பிரம்மனான்னு கேட்டால் என்ன சொல்கிறது? நிஜமா? சந்தேகம் இல்லையே? இப்போ முடிச்சுட்டுமா?
இதுக்கு படித்தவங்களாம் இங்கே வரப்படாது. புதுசாக வந்தால் தான் கிளாஸை கண்டினியூ பண்ணணும். ஏற்கனவே படித்து நானும் பிரம்மன் தெரிஞ்சவங்களே வந்து உட்காந்தா நான் என்ன பண்ணுறது? இப்போ எதுக்கு சொல்கிறோம்னா, இப்போ பாருங்கோ, இப்போ என்ன பிரம்மனை அடைஞ்சோமா என்ன புரிஞ்சுட்டோம். நான் மனுஷனா இப்போ என்னெல்லாம் இருக்குன்னா, நான் மனுஷ்யா, அகம் மனுஷ்யா, அகம் புருஷா, அகம் பிராமணா, அகம் வேத பண்டிதா, சும்மா என்னது இல்லாமல் சேர்த்துக்கிறது, எல்லாம் போட்டுக்கிறது. குருஹு, சந்நியாசி. ஆனால் மனுஷ்யா இதெல்லாம் உபாதி, எல்லாம் ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸு. சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார், போட்டு நசுக்கி வச்சுருக்கான் பாம்பார். இதுதான் சொல்லுவார், நசுக்கிவிட்டான். இந்த நசுக்களை எடுக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது, ஜென்மாவை எடுக்க வேண்டியிருக்கு இந்த நசுக்களை அப்படிம்பார். எல்லா உபாதியும் போட்டு இந்த பேர் கீழே எழுதுகிறான் பாருங்க, FCA அது என்னெல்லாமோ வரிசையாக எழுதி அது ஒரிஜினலாக பேரை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டைம் ஆகிடும். எல்லாம் அவர் டிகிரி குவாலிஃபிகேஷன்லாம் அத்தனையும் பேர் லெட்டர் பேட்டில் எழுதி, சில பேர் இந்த சைட்லாம் நிறைய எழுதி விட்றாங்க. அப்புறம் கடைசியில் இது இவரோட பேர் எங்கேன்னு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. மாதிரி மனுஷன் என்னெல்லாமோ போட்டு மேலே ஏற்றி வச்சுருக்கான். அதனால் என்னென்னா, இந்த தவறான எண்ணத்தை நீக்கிறது, நிம்மதிங்க ஆனந்தங்கிறது நம்முடைய ஸ்வரூபம். இன்னொரு கோணத்தில் சொல்கிறேன், ஆண்டவனை அடையிறதுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஆனந்தத்தை அடையிறது. ஆண்டவன் ஆனந்தமே வடிவானவன், இன்பமே வடிவானவன். இன்பம் எங்கே இருக்கிறதுன்னா, இறைவன் எங்கே இருக்கிறான்னா, இறைவன் எங்கும் இருக்கிறான். ஆனந்தம் எங்கே இருக்கிறதுன்னா, ஆனந்தம் எங்கே இல்லைப்பா. அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது அப்படி சொல்லியிருக்கு. ஆகையினால ஆனந்தமாக இருக்கு. ஆனந்தத்தை அடையிறதும் ஆண்டவன் அடையிறதும் வேற ஒன்றும் இல்லை, ஆனந்தம்தான் நம்முடைய ஸ்வரூபம். இதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஏதாவது கஷ்டப்பட்டு ஒரு துக்கத்தை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. துக்கம் உண்மையே கிடையாது. அது துக்கம் இருக்குது நம்ம நினைக்கிறது தான் துக்கம். துன்பம் உண்மை என்று நினைப்பது தான் துன்பம். இதை நீக்கணும். இதை நீக்கிட்டா போரும். சங்கராச்சாரிய சொல்கிறார், மோட்சத்துக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன தெரியுமோ? பந்தம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மோட்சத்துக்கு எதிர்ச்சொல் எழுதுக, பந்தா. மோக்ஷாக்கு வீடுக்கு இது என்னது? வீடு தமிழில் சொன்னால் கட்டு. கட்டுன்னா எந்தையா கட்டிவிடக்கூடாது. கட்டுன்னா கட்டுப்பட்டிருக்கிறது, தலை அப்படின்னு சொல்லுவோம். ஆதிசங்கர் தலை உண்மையான்னு கேட்குறார். தலை உண்மையான ஆராய்ச்சி பண்ணினா தலை என்பதே கற்பனைங்கிறார். பந்தமே கல்பனைங்கிற போது மோக்ஷங்கிறதுக்கு மோக்ஷஸ்ய என்னது அவசியகதா குத்திர. இப்போ அப்ரோச்சே வேறு விதமாக இருக்குது. பந்தம் உண்மையல்ல என்று உணர்வது தான் முக்தி. பந்தம் உண்மையல்ல என்று உணர்வது தான் முக்தி. இதை நம்ம பல கோணங்களில் சிந்திக்கலாம், தொடர்ந்து சிந்திப்போம். நான் இன்னும் ஆரம்பிக்கலை பாடம். இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதைத்தான் படிக்க போகிறோம். என்ன இத்தனை நேரம் நீங்கள் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்கன்னு கேட்டால், இந்த மோட்சத்தை பற்றி இதைத்தான் படிக்க போகிறோம். நம்ம இதை உபனிஷத்தை படிக்க படிக்க என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு இருக்கிற தப்பான எண்ணங்கள், கற்பனைகள் எல்லாம் போயிடும். சுருக்கமாக சொன்னால் என்னது, நீயும் பொம்மை நினச்சி பார்த்தா எல்லா பொம்மைகளும் சாப்பிட போங்க. சாயங்காலம் கண்டிப்பாக சாந்தி பாடம் ஆரம்பிச்சுடுவேன், உபநிஷத்தெல்லாம் சொல்லிவிடுவேன். அதில் இதைத்தான் படிக்க போகிறோம். நாம் மோட்சத்தை வேறு விதமாக அப்ரோச் பண்ணுறோம். நிறைய பேர் சாதாரணமாக பக்தி மார்க்கத்தில் எல்லாம் சொல்கிற மோட்சம் வேறு, இப்போ சொல்கிற மோட்சம் வேறு. உங்களுக்கு எந்த மோட்சம் வேணுமோ அந்த மோட்சத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் சொல்கிறது எங்கள் கடையில் இதை விரிச்சுட்டோம். இல்லை அந்த பக்கத்தில் அங்கே ஒரு மடத்தில் அந்த சாமியார் அந்த கடை விரிச்சிருக்காருன்னா அந்த கடையில் போய் வாங்கிக்கோங்க. அதனால் நான் உங்களுக்கு இந்த கடையில் இந்த பொருளெல்லாம் எப்படிப்பட்டதுன்னு ஒரு வாரத்துக்கு பார்ப்போம். ஹரி ஓம். சுத்த ஞானைக மூர்த்தயே
நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிக்கு